ஹிட்லரோட ஆட்சிக்கு கீழ என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்துட்டு மனுஷங்கள வச்சு ரொம்ப கொடூரமா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து பார்ட் 1 நான் வந்து போன வீடியோல போட்டிருப்பேன். அதுவும் இதே சேனல்ல கடைசியா வந்திருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு 2வது பார்ட்டா போடுறேன். ஏன் வந்துட்டு 2 பார்ட்டா போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, போன பார்ட்ல வந்துட்டு வெறும் என்னால ஒரு 4 எக்ஸ்பெரிமெண்ட்ட மட்டும் தான் சொல்ல முடிஞ்சுச்சு. ஏன்னா, அதுவே அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த வீடியோல வந்துட்டு மீதி 6 இருக்கு. அத வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். மனுஷங்கள வச்சு இந்த மாரி கொடூரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட வந்து எதுக்கு இந்த நாசி ஆர்மி வந்து பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு விளக்கம் வந்து நான் போன வீடியோல குடுத்திருந்தேன். அத வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு விளக்கம்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸா இருக்கட்டும், இவங்களையெல்லாம் வந்துட்டு கைதியா புடிச்சிட்டு வந்து இதெல்லாம் வந்து வேர்ல்டு வார் 2 அந்த டைம்ல நடந்தது. 1939ல இருந்து 1945 வரைக்கும் நடந்த இந்த ஒரு டைம் லைன்குள்ள தான் அது நடந்திருக்கு. அவங்களெல்லாம் வந்து சித்திரவதை பண்ணி எந்த அளவுக்கு வந்துட்டு மனுஷனோட உச்சக்கட்ட அந்த ஒரு பெயின் இருக்குல்ல, வலி, அதை வந்து எவ்வளோ வரைக்கும் தாங்க முடியும் அப்படிங்கிறத வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வகையான எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த 30 வகையான எக்ஸ்பெரிமெண்ட்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 6 வருஷத்துல கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு மற்ற கண்ட்ரியில் இருக்கிற மற்ற நாட்டில் இருக்கிற ராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் செத்து போயிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த உலகப்போர் 2வது உலகப்போர் இருக்குல்ல, அதில் வந்து பங்கெடுத்தாங்களோ அது அத்தனை ராணுவ வீரர்களையும் வச்சுட்டு பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அத்தனையுமே வந்துட்டு யார் வந்து தலைமை தாங்கி நடத்திட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடால்ஃப் ஹிட்லருக்கு கீழே இருந்த ஒரு அஃபீஷியல்ஸ் தான். இவர் வந்துட்டு ஒரு நாசியில் வந்து ஒரு பெரிய அஃபீஷியல். அவர் பேர் தான் வந்துட்டு ஹென்ரிச் ஹிம்லர். இவரு தான் வந்துட்டு அந்த நாசியில் இருக்கிற அத்தனை சயின்டிஸ்டையும் ஒருங்கிணைச்சு ஒரு தலை சிறந்த சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்துட்டு ஈடுபட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க வந்துட்டு பெரிய தலை சிறந்த ஒரு சயின்டிஸ்டாவே இருந்தாலும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம மனுஷங்க வந்து கத்துறாங்க, அலறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஞ்சம் கூட ஒரு கருணையே இல்லாம வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல ஒரு 4 எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வந்துட்டு பார்ட் 1 வந்து போன வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோல வந்துட்டு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்கள் இருக்காங்களா, அதாவது இப்போ இந்தியா, ஏசியன்ஸ் இவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இம்யூன் பவர் இருக்குல்ல, அந்த அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா யூரோப் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குளிர் பிரபஞ்சம்லாம் நான் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு கிடையாது. அதனால வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இம்யூன் பவர் இருக்கா, எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த இம்யூன் பவர் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உச்சத்தை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த டெஸ்ட்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு இவங்க வாண்டடா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு டியூபர்குலோசிஸ் அந்த பாக்டீரியாவை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து டைரக்டா அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸோட லங்ஸ்ல இறக்கியிருக்காங்க. இறக்கி பார்த்ததுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சர்வைவர்ஸுமே கிடையாது. யாருமே பொழைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இழுத்து செத்துருந்துருக்காங்க. அப்படி அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த பிரான்ஸோட சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு தப்பி தவறி கூட தண்ணி குடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறனால வந்துட்டு அவங்கள கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கூட கொடுக்காம வெறும் அந்த பாக்டீரியாவை மட்டும்தான் அவங்க இன்ஜெக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்களை வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போய் பார்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட 200 பேர் இறந்து போயிருந்திருக்காங்க இந்த ஒரு டெஸ்ட்ல. இந்த ஒரு டெஸ்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 குழந்தைங்களை வேற டெஸ்ட் பண்ணி இறக்க வச்சிருக்காங்க. அவங்களும் இறந்து போயிட்டாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா யூரோப்பியன்ஸ்க்கு வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிபிக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்தியன்ஸே வந்து டூரிஸ்டாக போனோம்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்து டியூபர்குலோசிஸ் வந்து இருக்கா இல்லையாங்கிற ப்ராப்பர் டெஸ்ட் எடுத்து காட்டிட்டு தான் போக முடியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீ வரவே வந்துடாதடா சாமி அப்படின்னு சொல்லி கும்பிடு போட்டுருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு அவங்க பயப்படுவாங்க. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாசி வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. யாரெல்லாம் இதில் யாரை மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ். அவங்கள தான் நிறைய லெவலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 200 பேர்த்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 120 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தான். இதில் அடுத்ததாக பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்துட்டு ஹெட் இன்ஜுரி. இந்த இன்ஜுரி வந்து எதுக்கு அவங்க வந்துட்டு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வந்துட்டு ஒரு மிஷினை செட் பண்ணி அதை வந்து சுற்றி மாதிரி இருக்கும். அது வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு 3 செகண்டுக்கும் வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து எதுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட மூளை வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு வலி தாங்குது, இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. இதில் வந்துட்டு எந்த ஒரு சர்வைவருமே கிடையாது. இதை பேசிக்காக எந்த அளவுக்கு வந்துட்டு எதுக்காக இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட அந்த மண்டை இருக்குல்ல, அதோட ஸ்கல் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு மனுஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேலே உயிரோடு இல்லை. 10 அடி அடிச்சதுன்னா அதோட உயிரோடு இல்லை. அத்தனை பேருமே வந்துட்டு மூஞ்சி ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா தலையில தான் அத்தனை முக்கியமான ஒரு பிரெயின் அப்படிங்கிறது, மூளைங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக சுற்றி மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஒன்று யாருனாலையும் பிழைக்க முடியாது. அடுத்ததான் நான் சொல்ல போகிற அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரணக்குடூரமாக இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா அது இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனோட உயிரோடு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒவ்வொரு ஆர்கன்ஸாக பிரித்து எடுத்து அப்படி இருக்கும். அதை வந்து இன்னொரு மனுஷனுக்கு வந்து பொருத்தி பார்த்தா
அதுவே பொருந்துதா அப்படிங்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ கேட்கறக்கே கேணத்தனமா இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாசிஸ் வந்து ஜெர்மனிய வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இவங்க பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதனால ஐடியா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜெர்மன் வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து போர் காலத்துல வந்துட்டு சண்டை போடும்போது கை, கால்லாம் இழந்திருந்தாங்கல்ல. அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு, அப்படி ஒரு விஷயம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரஷ்யன் சோல்ஜர்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸா இருக்கட்டும், இவங்கலாம் யார் யாரெல்லாம் வந்துட்டு கைதியா வந்திருக்காங்களோ, அவங்களெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி கைதிகள்லாம் வந்து உயிரோட இருக்கும்போதே, அவங்களோட கை எலும்பா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஷோல்டரோட எலும்பா இருக்கட்டும், நல்லி எலும்பா இருக்கட்டும், இருக்கிற என்னென்ன எலும்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப வலுவான எலும்போ, அது எல்லாத்தையும் வந்து உயிரோட இருக்கும்போது பிடுங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லங்ஸ் இருக்குல்ல, அதையுமே வந்துட்டு உயிரோட இருக்கும்போது எடுத்து பார்த்துருக்காங்க. எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எதுவுமே எடுத்த உடனே எல்லாம் இறந்துட்டாங்க. அது ஒரு விஷயம். எல்லாமே ஒரு டோட்டல் ஃபெயிலியர் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது வந்துட்டு அந்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அந்த கைதிங்க அவங்கலாம் கத்தி கத்தி வந்துட்டு தொண்டை வெடிச்சு செத்துருக்காங்க. இதெல்லாம் விட உச்சகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு இருக்குல்ல, நரம்ப கூட பார்த்தீங்கன்னா, அத வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுலயும் ஃபெயிலியர். அதுல ஃபெயிலியர் மட்டும் இல்ல. அதனால வந்துட்டு அந்த கைதிகள்லாம் இருக்காங்கல்ல, உசுர குடுத்து கத்திருக்காங்க. ஏன்னா வலி தாங்கவே முடியாது அப்படிங்கிறனால வந்துட்டு உச்சக்கட்ட வலிய உண்டு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கை, காலு இத மட்டும் துண்டாக்குனாங்கல்ல, அந்த ஒரு பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த கைதிங்க. அவங்க மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உயிரோட இருந்தாங்க. ஏன்னா, அவங்கலாம் கடைசி வரைக்கும் ஆனா டிசேபிள்டு தான். கையும் இல்ல, காலும் இல்லாத ஒரு உடம்பு எப்படி இருக்கும் அது மட்டும் தான். மீதி இருக்கிற இந்த லங்ஸ் எல்லாம் எடுத்தாங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு ஸ்பாட் அவுட்டு. அப்புறம் வந்துட்டு கிட்னி உருவியிருக்காங்க உயிரோட இருக்கும்போது. அப்புறம் வந்துட்டு லிவர உருவியிருக்காங்க உயிரோட இருக்கும்போது. அதோட பெயின் மீட்டர வந்து கணிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு மனுஷனால அந்த ஒரு வலி தாங்க முடியுது. அவனால எந்த அளவுக்கு கத்த முடியுது இந்த வலியிலயும். இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மனுஷன் மனுஷன் உருவத்துல இருக்கிற என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வலிய குடுத்தா எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? நெனச்சு கூட பார்க்க முடியலல்ல. ஆனா இதெல்லாம் வந்துட்டு வேர்ல்ட் வார் 2 நடந்திருக்கு. இதே மாதிரி நெறைய கண்ட்ரீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அ ஆனா இதுல வந்து உச்சத்துல இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி நடத்தின இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்னொரு எக்ஸ்டென்ஷனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணி பார்த்துருக்காங்க. என்னன்னா, இப்ப அந்த கையோ, காலோ வெட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த கையோ, காலோ இல்லாட்டி அந்த ஒரு எலும்போ வந்து மறுபடியும் வளருதா அப்படிங்கிறத வந்துட்டு நெறைய கெமிக்கல்ஸ் மூலமாவோ, பாக்டீரியாஸ் மூலமாவோ, நெறைய அவங்க லிக்விட்ஸ் மூலமாவோ, இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாவோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லங்கிறது வந்து இந்த காலத்துல இது வாய்ப்பு இல்ல. எப்பவுமே வாய்ப்பே கிடையாது. ஆனா அதையும் வந்துட்டு இன்கேஸ் கிடைச்சிருமா? இன்கேஸ் அந்த மாரி வந்து ஆர்டிஃபிஷியலா வந்துட்டு வளர வைக்க முடியுமா? அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா அதுவுமே ஃபெயில்டு தான். இந்த மாரி ஒரு கேவலமான ஒரு ஐடியாவ வந்து ஹென்ரி ஸ்கிம்லர் வந்து எப்படி அத வந்து இதெல்லாம் வந்து யோசிச்சாருன்னு தெரியல. கொஞ்சம் கூட அந்த ஆளுக்குலாம் வந்து மனிதாபிமானமே கிடையாது. இத நான் இப்ப பேசிட்டு கேட்கறக்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொடூரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. இத வந்துட்டு நீங்க வந்து நான் படிக்க பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு மாரி என்னென்ன பார்ட்ஸ்லாம் நான் படிக்கிறேனோ, அந்தந்த பார்ட்ஸ்லாம் எனக்கே வலிக்குது. படிக்கிற எனக்கே வலிக்குது அப்படின்னா, அப்ப அனுபவிச்ச அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நெனச்சு பாருங்க. அடுத்ததா நான் சொல்லப் போற இன்னொரு கொடூரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருத்தடை இருக்குல்ல, கருத்தடை பண்ணுவாங்கல்ல, அதுல வந்துட்டு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் 2 பேத்துக்குமே வந்துட்டு கருத்தடை பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல வந்துட்டு எதை யூஸ் பண்ணி கருத்தடை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் யூஸ் பண்ணி கருத்தடை பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பெர்மனன்ட்டா வந்துட்டு டிசேபிள்டா ஆயிட்டாங்க. அவங்களால வந்துட்டு சாகுற வரைக்கும் வந்துட்டு அவங்களால வந்துட்டு ப்ராப்பரான ஒரு மனுஷங்களா வாழ முடியாது. யாராவது ஒருத்தரோட உதவி இல்லாம வாழவே முடியாது. அந்த மாரி வந்துட்டு நிரந்தரமா படுக்க வச்சுட்டாங்க. நிரந்தரமா படுக்க வச்சது மட்டும் இல்லாம, அந்த வாழ்நாள் முழுக்க வந்துட்டு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களோட உட்ரஸா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஆம்பளைங்களோட பிரைவேட் பார்ட்ஸா இருக்கட்டும், இங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அந்த ஒரு பெயின் ரொம்ப ஒரு மரணத்தனமான அந்த ஒரு பெயின் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லா. அடுத்ததா நான் சொல்லப் போற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டீங்கன்னாவே வந்துட்டு ஒரு எலிக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்சாமினேஷன். அதாவது கரு ஊட்டுறது. இப்போ வந்துட்டு மனுஷங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து ஒரு மிருகம். அது இப்போ வந்து ஒரு மாடா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு குதிரையா இருக்கட்டும், ஒரு நாயா இருக்கட்டும். இந்த மாரி மிருகங்களோட ஸ்பெர்ம்ஸ வச்சு அத வந்து 300 வுமன்ஸ் மேல வந்து இன்செர்ட் பண்ணி அத வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது அப்படி டெஸ்ட் பண்ணி மட்டும் பார்த்தது இல்லாம, அவங்களோட வயித்துல வந்து உண்மையாலுமே அந்த ஒரு மிருகங்களோட ஸ்பெர்மால உண்டான உயிர் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி வளர்ற அந்த ஒரு உயிரினம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாடியவே வந்துட்டு அப்நார்மலா ஃபீல் பண்ண வைக்குது. அதனால வந்துட்டு நெறைய பேர் இறந்து தான் போறாங்க. இந்த டெஸ்ட்ல வந்துட்டு யாருமே பொழைக்கவே இல்ல. ஏன்னா, அது வளர்ற விதமே வந்து வேற மாரி இருக்கு. இப்போ ஒரு மாட்டோட ஒரு ஜீன் வந்து எப்படி வந்து ஒரு உமனுக்கு வந்து பொருந்த முடியும்? அதனால வந்துட்டு அதுல வந்து யாருமே வந்து சர்வைவரே கிடையாது. அதுவும் எத்தன டைம் எடுத்து செத்தாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு வந்துட்டு வலி, வேதனை அதெல்லாம் அனுபவிச்சு செத்துருக்காங்க.
கிட்டத்தட்ட 4 மாசம், 5 மாசம் இந்த ஒரு பிரெக்னன்ட் டைம்லாம் இருக்குல்ல, ஒரு 10 மாசம்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா வந்துட்டு 4, 5 மாசத்துலயே வந்துட்டு அந்த வயித்துக்குள்ள எக்ஸ்ட்ரீமான ஒரு பெயின வந்து ஃபீல் பண்ணி, அப்பாவியான ஒரு ராணுவ வீரரோட மனைவியா இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வந்துட்டு இறந்து போயிருக்காங்க அத்தன பேரும். இப்போ நான் கடைசியா சொல்லப்போற இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்துட்டு ஒரு கொடூரமான ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீ வாட்டர் ட்ரிங்கபிள் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இந்த கடல் நீர் இருக்குல்ல, அத குடிச்சா மனுஷன் வந்து உயிர் வாழ்வானா மாட்டானா? அது வந்து எவ்வளோ நாளைக்கு அவனால தாக்கு பிடிக்க முடியும்? எத்தன நாளைக்கு எத்தன லிட்டர் அவனால குடிக்க முடியும்? அப்படிங்கிறத வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுவும் இந்த இந்த தண்ணிய குடிச்சதுக்கப்புறம் நார்மலான நம்ம நல்ல தண்ணி குடிப்போம்ல, அது அந்த தண்ணிய குடுக்கவே மாட்டாங்க. எதுவுமே குடுக்க மாட்டாங்க. ஒன்லி அந்த ஒரு கடல் நீர மட்டும் தான் குடுப்பாங்க. இந்த ஒரு கடல் நீர வந்து குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 90 பேருகிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த 90 பேரும் குடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் அவங்க வந்துட்டு அவங்க பர்ப்பஸா எடுத்து குடிக்கிற அந்த ஒரு அதிகாரத்த கூட அவங்க குடுக்கல. வாண்டடா வந்து திணிச்சிருக்காங்க வாய்க்குள்ள. அப்படி திணிச்சதுல வந்துட்டு அவங்க என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அவங்க இருந்த அதே ஒரு ரூமுக்குள்ள என்னென்ன ஃப்ளோர்லாம் இருக்கும்ல, தரை இருக்கும்ல, அந்த தரைய போய் வாண்டடா நக்கியிருக்காங்க. ஏதாவது ஒரு தண்ணி கிடைச்சிராதா, அந்த ஈரப்பதம் கிடைச்சிராதா அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஃப்ளோர் எல்லாம் நக்கி நக்கி மாப்பு போட்டுருக்காங்க. நாக்காலே வந்து மாப்பு போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்துட்டு வலி வேதனைய வந்து அனுபவிச்சிருக்காங்க. அப்படியே அவங்க நாக்கால மாப்பு போட்டதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிரிச்சுக்கிட்டே இந்த ஜெர்மனி ஆர்மியா இருக்கட்டும், அப்புறம் வந்து சயின்டிஸ்ட்டா இருக்கட்டும், அவங்கலாம் சிரிச்சுக்கிட்டே வந்து கமாண்ட்லாம் அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. எந்த ஒரு சொட்டு தண்ணி கூட குடுக்காம, அந்த அத்தன கைதிகளும் என்னென்ன அவங்களால வந்துட்டு நக்க முடியுமோ, அது எல்லாத்தையும் நக்கியிருக்காங்க. ஏன்னா, அந்த ரூம்ல என்னென்ன இருக்கோ, ஒரு கத்தியா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கத்திய நக்க போய் நாக்கெல்லாம் துண்டா போயிருக்கு. ஏன்னா, அந்த அந்த ஒரு கடல் நீர் வந்து அவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். அத வந்து மனுஷங்களுக்கு குடிக்கிறதுக்கான ஏதுவான ஒரு விஷயமே கிடையாது. எப்பயுமே நான் வந்து நல்ல தண்ணீய மட்டும் தான் நம்ம பாடி வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வடிவமைச்சிருக்கோம். ஆனா, அந்த கடல்ல இருக்கிற மீன்கள் இருக்குல்ல, அதுங்களுக்கு வந்துட்டு நேச்சுரலா வேற. நம்மளுக்கு வந்து டோட்டலா வேற. அப்படி அந்த கடலோட உப்பு நீர வந்து குடிச்சதுனால, கிட்டத்தட்ட அவங்களோட லங்ஸ் இருக்குல்ல, அதுவும் சுத்தமா அஃபெக்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மெயினா கிட்னி தான். 2 கிட்னியுமே வந்துட்டு டோட்டல் டேமேஜ்டு. அதனால வந்துட்டு இதுலயும் வந்துட்டு யாருமே சர்வைவரே கிடையாது. அந்த 90 பேருமே வந்துட்டு அ அழுகிய நிலைமையில அவங்களோட வயிறு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம். அவங்களோட டோட்டல் கிட்னியுமே வந்துட்டு ரொம்ப அழுகி போயிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த டாக்டர்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாத்தம் மூஞ்சி மூடாம, மூக்கு மூடாம வந்துட்டு பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மோசமான ஒரு பேட் ஸ்மெல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி ஒரு கொடுமையெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் 2 அப்போ இந்த ஜெர்மனி வந்து நெறைய அப்பாவி மக்களுக்கு வந்துட்டு இழைச்சிருக்காங்க. இந்த மாரி ஒரு விஷயம்லாம் நெறைய நடந்தனால தான் வந்துட்டு இந்த ஹிட்லரோட சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. இந்த இந்த இறந்து போனாங்களே, இந்த மாரி இத்தன ஒரு கொடுமையெல்லாம் அனுபவிச்சாங்கல்ல, இவங்களோட சாபம் தான் வந்து இந்த ஒரு ஜெர்மனியவே வந்து அழிச்சிருச்சு. நாசி படையே வந்துட்டு கவுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் ஜெர்மனி மட்டும் இந்த வேர்ல்டு வார் 2ல வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த ஒரு 25,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் 1,00,000 பேர், 2,00,000 பேர் அந்த மாரி ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவங்க சும்மா விட்டுருக்கவே மாட்டாங்க. நான் நெறைய இருக்கிற அத்தன பேத்தையும் புடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க. இப்ப வரைக்கும் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஜெர்மனி என்னென்ன கொடுமையெல்லாம் வந்துட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்களோ, ஆனா இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதே ஜெர்மனி தான் வந்து யூரோப்பியன் யூனியன்ல ஒரு அங்கமா இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. உலகத்தோட ஒரு ஒன் ஆஃப் த பவர் ஹவுஸ், சூப்பர் பவர்ன்னு சொல்லலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த அப்பாவி மக்கள வந்து இந்த அளவுக்கு கொடுமை பண்ணத வந்து அவங்க வந்துட்டு இன்னைக்குமே வந்துட்டு ஹார்ன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இத வந்து அதிகமா யாரும் இந்த தமிழ் கம்யூனிட்டில அதிகமா சொன்னதில்ல. இந்த ஒரு டெஸ்ட் அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம். அதனால தான் நான் இத வந்து படிச்ச உடனே வந்து பேசி வீடியோவா போட்டுட்டுருக்கேன். இதே மாரி என்னென்ன தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, அது வந்து எனக்கு தெரியலையோ, இந்த தமிழ் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வந்து தெரியணும்னு நெனைக்கிறீங்களோ, அது வந்து கமெண்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து அத பத்தி கண்டிப்பா பேசுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.